வணக்கம் மக்களே, வணக்கம். இந்த காணொளி முழுக்க முழுக்க இல்லத்தரசிகளுக்கும் பெண்களுக்குமான காணொளி. மகளிர் மட்டும் ஸ்பெஷல். ஒரு ஒரு ஆண் ஒரு வீடை எப்போ வாங்குவானா, ஒரு பெண்ணோட வற்புறுத்தல் இல்லாமல் வாங்க மாட்டான். உண்மை தானே? ஆம்பளை வீடு வாங்கணும்னா அவனுக்கு எண்ணமே இருக்காது. ஒரு லேடிஸு கல்யாணம் ஆகி ரைட்டா புது தம்பதி ஆனோடனே முதல்ல அந்த பொண்ணு கேட்குறது நகையை கூட கேட்காது. அந்த பொண்ணு முதல்ல என்ன கேட்கும்? ஏங்க நமக்குன்னு ஒரு வீடுங்கன்னு ஆரம்பிக்கும். உடனே சரி பொண்டாட்டி சொல்லியாச்சு அப்படிங்கிறதுக்காக தம்பி என்ன பண்ணுவார், ஆரம்பிப்பார். லோனை வாங்குவார். லோனை வாங்கி வீட்டை வாங்குவாங்க. லோனை கட்டிக்கிட்டே வருவாங்க. 20 வருஷம் கழித்து இந்த பொண்ணு சொன்னுச்சு இல்லையா, இந்த பொண்ணு இப்போ அக்காவாக இருந்திருக்கும். அதுக்கு இப்போ 44 45 வயசு இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது, சார் நானும் என் ஹஸ்பண்டு இவ்வளோ வருஷம் நாங்கள் கடன்லேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் சார். இப்போ என் பிள்ளை ஹையர் ஸ்டடீஸ் கேட்குது, ஃபாரின் போகணுன்னு கேட்குது. கார் பசே இல்லை, இப்போ நாங்கள் ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிறோம், கார் பசே இல்லை, எல்லாம் அந்த வீட்டு கடன்லேயே போயிடுச்சு சாருங்கிறாங்க. இது ஏன் மகளிர் மட்டும் ஸ்பெஷல்னால், யார் இப்போ வற்புறுத்தினது வீடு வாங்க சொல்லி? இல்லத்தரசிகள். இப்போது அவங்களுக்குரிய சீக்ரெட் கோடையும் நான் இல்லத்தரசிகளுக்கே கொடுத்துறேன். ஏன்னா அவங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஆண்களால் இதை பண்ணவே முடியாது. நான் எழுதி வேணால் தரேன். ஆண்கள் கேட்பாங்க போயிடுவாங்க, ஆனால் பெண்களால் முடியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இத்தனை பேர் ஒருத்தன் சொந்த வீட்டில் இருக்கிறான்னா அதுக்கு காரணமே பெண்கள் தான். பெண்களோட உத்வேகம், ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஆம்பளைங்க வீடு வாங்க மாட்டான். அப்போது வீடு வாங்க சொன்ன உங்களுக்கு இந்த சீக்ரெட்டே சொல்லிடுறேன். கோட் நம்பர் 13, கோடு வேர்டு 13ங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ இனிமேல் கடன் வாங்குறவங்க, கடன் வாங்க போகிறவங்க, கடன் வச்சுக்கிட்டு இருக்க எல்லா மேடம், இல்லத்தரசிகள், சிஸ்டர், அக்கா எல்லாத்துக்கும் இந்த கோடு வேர்டு 13ங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 13 புரிஞ்சுக்கிட்டீங்களா மேடம்? ரைட். இப்போ ஒரு எளிமையாக எடுத்துக்காட்டோட இந்த கோடு வேர்டு 13 வச்சு எப்படி நான் விட்ட கடனை திருப்பி எடுக்கிறேங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன மேடம், விட்ட கடனை எடுக்கிறீங்களா அப்படிங்கிறீங்களா? ஆமாம், விட்ட கடனை நீங்கள் என்ன விட்டீங்களோ அதை திருப்பி நீங்கள் எடுக்கிறீங்க. 0 EMI. நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, வற்புறுத்துனீங்க, அவர் கடன் வாங்கிட்டார், கடனை கடைசியில் அடைச்சிட்டாரு. அடைக்கும் பொழுது நீங்கள் கட்டினதை விட அதிகமாக உங்கள் கையில் இருக்கும். 0 EMI. அதுக்கு தான் பிளான் கோடு வேர்டு 13. எடுத்துக்காட்டுக்கு உதாரணத்துக்கு நான் இப்படி கொண்டு போயிடுறேன், ஓகேவா? நீங்கள் பேங்க்கில் வாங்கின கடன் தொகை 75 லட்சம், கரெக்டாக? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 75 லட்சம். நீங்கள் 40 லட்சம் கூட வாங்கியிருப்பீங்க, 20 லட்சம் வாங்கியிருப்பீங்க, 30 லட்சம் வாங்கியிருப்பீங்க. ஆனால் அந்த கோடு வேர்டு 13ங்கிறது இட் இஸ் ஸ்டேபிள், அது உறுதியானது. இந்த 13ங்கிறது மாறாது. இந்த கோடு வேர்டு அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மேடம் வாங்கினீங்க கடன்? 75 லட்சம், ரைட்டா? வட்டி விகிதம் எவ்வளோ வருஷத்துக்கு? 9%. வருஷத்துக்கு 9%. கடன் காலம் எவ்வளோ? 20 வருஷம். மாதாந்திர பேங்க்குக்கு இஎம்ஐ எவ்வளோ கொடுக்குறோம்? 67,479 ரூபா இஎம்ஐ கொடுக்குறோம் 20 வருஷத்துக்கு. மொத்தம் கட்ட வேண்டிய வட்டி தொகை எவ்வளோ தெரியுமா? நீங்கள் வாங்கின 75 லட்சத்துக்கு 75 லட்சத்துக்கு நீங்கள் கட்ட போகிறது 1,62,00,000. அதாவது 1,62,00,000 லட்சம். நீங்கள் வாங்கின தொகை 75 லட்சம், கட்டுற தொகை 1,62,00,000 லட்சம். என்ன மேடம், ஷாக்காக இருக்கா? இதுதான் உண்மையே. கடன் வாங்காதீங்க வாங்காதீங்க நம்ம சொல்கிறோம். கடன் வாங்காதீங்க, வேறு ஏதாவது சோர்ஸை வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நீங்கள் தானே ஃபோர்ஸ் பண்ணிடுறீங்க ஆம்பளைங்கள. அப்போது இதே நீங்கள் தான் வரணும். உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லி நீங்கள் தான் வரணும். கோடு வேர்டு 13. அப்படியே பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ 75 லட்சம் கடனுக்கு நீங்களும் உங்கள் கணவரும் சேர்ந்து எவ்வளோ கட்டியிருக்கிறீங்க? 1,62,00,000, ரைட்டா? இப்போ பாருங்கள், மொத்தமாக இப்போ நீங்கள் கட்டினது 75 லட்சம் கேபிட்டலு, 75 லட்சம் கேபிட்டலு கடனு ப்ளஸ் வட்டி 86 லட்சம். ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா எவ்வளோ வருது? அதான் 1,62,00,000 வருது, ரைட்டு. வட்டி மட்டும் 86 லட்சம் வருது, ரைட்டு. இப்போது இந்த 13 வச்சு நம்ம எப்படி எடுக்க போகிறோம்? இப்போது உங்களுடைய வாங்கின கடன் இருக்குல்ல, வாங்கின கடன் எவ்வளோ? 67,000. அந்த 67,000 நீங்கள் கடன் வாங்குறீங்கள முதல் மாதம், அந்த 67,000ல் 13%. இப்போ 40,000 இருந்தால் அதுக்கு 13%, 20 லட்சமாக இருந்தால் அதுக்கு 13%, 20,000 இருந்தால் 13%, 40,000 இருந்தால் 13%, 55,000 இருந்தால் இஎம்ஐ 13%, எதாக இருந்தாலும் சரி 13%. கால்குலேட் பண்ணிக்கோங்க. வாங்கின முதல் மாதத்துலேருந்து இந்த
13% கால்குலேட் பண்ணி இப்போ நம்ம சொன்ன எடுத்துக்காட்டுக்கே நான் வந்துடுறேன். 67,000க்கு இஎம்ஐக்கு 13% 8,700 வருது. 8,700 நான் முதலீடு தொடர்ச்சியாக நான் 20 வருஷம் நான் பண்ணும் பொழுது, தொடர்ச்சியாக நான் 20 வருஷம் கழித்து நான் பண்ணும் பொழுது என்கிட்ட 91 லட்ச ரூபா இருக்கும். என்ன மேடம் ஆச்சரியமாக இருக்கா? அதாவது நீங்கள் கட்டுற 67,000த்தில் 13% தான் எடுக்கிறோம். 100% இல்லை, 50% இல்லை, அப்படியே அந்த 67,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கிடையாது. அந்த 67ல் 13% 8,700 அந்த 8,700 20 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 91 லட்சம். சார் அது எப்படி சாருங்கிறீங்களா? இப்படியே காமிச்சிடறேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு சிம்பிளாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் 18 எவ்வளோ கொடுத்துருக்கு, 19 எவ்வளோ கொடுத்துருக்கு, 16 எவ்வளோ கொடுத்துருக்கு, 15 எவ்வளோ கொடுத்துருக்கு, 17 எவ்வளோ கொடுத்துருக்குன்னு அப்படியே பாருங்கள். நான் அதெல்லாம் எடுக்கிறேன்னா எடுக்கலை, நான் 13 எடுத்துக்கிட்டேன். 13 ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவ், குறைந்த தொகையை நான் 13 எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த 13 எந்த இடத்துல வேலை செய்ய போகுதுன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபி வேலை செய்ய போகுது. அதுக்கு என்னென்ன வேணும்? நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். அடுத்து நேரடியாக நீங்கள் போய்ட்டு நீங்களாகவே இந்த 8,500 முதலீடு பண்ணுறீங்க 20 வருஷத்துக்கு. சரி, இப்போது இப்படி சொன்னோன்னே நீங்கள் கேட்பீங்க கீழே உடனே, சார் அப்போ எந்த மியூச்சுவல் ஃபண்டை செய்வது நீங்களே சொல்லிவிடுங்கள், அதானே மேடம் கேட்பீங்க. அப்படின்னா அந்த கமெண்ட் கீழே கொடுங்க. அது எத்தனை பேர் அதிகமாக கொடுக்குறீங்களோ, அது ஓரளவுக்கு அதிகமான நம்பராக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுவது எப்படி, தேர்வு செய்வது எப்படின்னு ஒரு காணொலி ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள நான் பண்ணி கொடுத்துட்றேன். சரி, கம் டு த பாயிண்ட். அப்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நான் வந்து மாதம் 8,500 போடுறேன். 20 வருஷத்துக்கு நான் போடுறேன். என்ன ஆகுது? இப்போ அப்படியே கால்குலேஷன் வாங்க. மாதாந்திர முதலீடு எவ்வளோ? 8,772. இஎம்ஐயில் 13%. எதிர்பார்க்கும் சிஏஜிஆர் எவ்வளோ? 13% தான் எடுத்திருக்கேன். நான் 18 எடுக்கல, 18, 19 எடுக்கல, 13 தான் எடுத்திருக்கேன். மிக குறைந்த அளவு. மொத்த முதலீடு 20 ஆண்டு, கடன் முடியும் வரை. ஓகேவா? கடன் முடிகிற வரை அதை கட்ட போகிறீங்க. கரெக்டு தானே? அதே 8,772 240 மாதத்தால் பெருக்குனா நீங்கள் போட்டது இன்வெஸ்ட் பண்ணது 21 லட்சம். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தொகை 91 லட்சமாக வந்திருக்கும் அப்ரிசியேஷனோட. இங்கே பாருங்கள், அது எப்படின்னா இப்படியே நான் காமிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், எஸ்ஐபி எப்படி வளருதுன்னு காமிச்சிட்றேன். நீங்கள் போட்ட ஃபண்டு 8,000 இருக்கு இல்லையா, 8,000 அது பாருங்கள், இதெல்லாம் ப்ளூ கலர். இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ப்ளூ கலர். நீங்கள் கட்டின 8,500 ப்ளூ கலரு. இந்த க்ரீனாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களோட அப்ரிசியேஷன். இதுதான் காம்பவுண்டிங் பவர். நீங்கள் 13% உங்கள் லோன்லேருந்து எடுக்கக்கூடிய 13% 20 வருஷம் நான் கட்டும் பொழுது நீங்கள் கட்டின லோனை விடவும் அதிகமாக வளர்ந்துருக்கும். ஏன்னா காம்பவுண்டிங் பவர். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் 13 வருஷத்துக்கு வருஷம் 13%. அதாவது உடனே வருஷம்னா ஒரு வருஷமாக 13% வராது. ஒரு வருஷம் மைனஸில் போகும், ஒரு வருஷம் மேலே போகும், ஒரு வருஷம் கீழே போகும். ஆனால் ஆல் டுகெதர் 7 வருஷத்துக்கு மேலே போனீங்கன்னா எந்த மியூச்சுவல் ஃபண்டு ஃபெயில் ஆகாது, ப்ளஸில் தான் இருக்கும். அந்த மியூச்சுவல் ஃபண்டு எப்படி பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்னொரு காணொலியில் பார்ப்போம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, இந்த பாருங்கள், இங்கேயே காமிச்சிடறேன் பாருங்கள். நான் என்ன பண்ணுறப்ப, நான் சிப் கால்குலேட்டரை போய்ட்டேன். அதில் என்ன பண்ணுறேன், மாதம் நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டை போட்டேன். எத்தனை சிஆர்ஜிஆர் போட்டேன்? 13. கோடு வேர்டு என்னது? 13. கோடு வேர்டு 13 போட்டேன். எத்தனை வருஷம் நம்ம லோன் கட்டுறீங்க? 20 வருஷம் போட்டேன். இங்கே பாருங்கள், நீங்கள் போட்ட தொகை எவ்வளோ, வந்த தொகை எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒப்பீடு பார்க்குறோம். இந்த ஒப்பீடு இங்கே கொடுத்துட்றேன் பாருங்கள். ஒப்பீடு என்ன? தொகை வங்கிக்கு செலுத்தினது நம்ம எவ்வளோ? 86 லட்சம். சிப்பில் நமக்கு கிடச்சது எவ்வளோ? 91 லட்சம். இப்போது வங்கிக்கு போன பணம் உங்கள்கிட்டே திருப்பி வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, எப்படி நீங்கள் லோனை கட்டினீங்களோ அதே மாதிரி அதில் 13% நீங்கள் பாட்டுக்கு இடைவிடாது கட்டினீங்க, உங்களுக்கு பணம் கிடச்சி போச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள் மேடம். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு ஒரு 20 வருஷம் ஆகிடுச்சு, ரைட்டா? அவங்களுக்கு இப்போ பிள்ளைங்க இருக்குது, நல்லா காலேஜ் படிக்க போகுதுங்க, அல்லது வெளிநாடு போய் படிக்க போகுதுங்க, இல்லை அதுங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏதோ தேவைன்னு படுது. அந்த இடத்துட்ட இந்த பணம் தான் உங்களுக்கு உபயோகம். இன்னொன்று, இது உங்களோட கார்பஸ் ஓய்வூதியத்துக்கும் பயன்படும். நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, சார் ஃபுல்லாக என் பணம்லாம் கடன்லேயே போயிடுச்சு சார், நான் என்ன பண்ணுறதுனே தெரில சார், நீங்கள்ல அதுக்கு தான் இந்த பணம் 91 லட்ச ரூபா கடைசியாக வந்துடும். 91 லட்ச ரூபா வந்துடும். உடனே சொல்லாதீங்க, உடனே இப்போ கீழே போடுவீங்க. 91 லட்ச ரூபாய்க்கு எல்டிசிஜி எவ்வளோ தெரியுமா, அது டேக்ஸ் எவ்வளோ தெரியுமா, இவர் தெரியாமல் பேசுகிறார். முதல்ல சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். முதல்ல பணத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் டேக்ஸை பற்றி பேசணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? முதல்ல
முதல்ல பணத்தை வர வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ டேக்ஸை பற்றி பேசணும். ஒன்றும் இல்லை, அந்த 91,00,000 டேக்ஸே இல்லாமல் வருஷத்துக்கு 10% நான் எஸ்ஐபி எடுத்தேன்னா, எஸ்டபிள்யூபி எடுத்தேன்னா மாதம் 80,000 வரும். மாதம் 80,000 வந்தால் டேக்ஸ் இருக்கா சொல்லுங்கள் மேடம்? மாதம் 80,000 வருது. வருஷத்துக்கு 12 லட்சத்துக்கு மேலே பணம் தானே டேக்ஸு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? டேக்ஸை பற்றிலாம் பயப்படக்கூடாது. இன்னொன்று, முதலீடு எப்படி நீங்கள் 100% 67,000 நீங்கள் கட்டினீங்களோ 13% உங்களுக்கும் உங்கள் ஓய்வூதியத்துக்கும் உங்கள் குழந்தைங்களோட மேற்படிப்புக்குமான சீக்ரெட் கோடு இந்த 13. புரிஞ்சிடுச்சா? ஆனால் இவ்வளோ நேரம் நான் ஒன்று சொன்னேனே. ஸோ இப்போ நான் சொல்லும் போதே நீங்கள் பயந்துருப்பீங்க. என்ன சார், நான் வந்து 75 லட்சம் கட்டுறேன், ஆனால் நான் கட்டுறது வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கட்டியிருக்கேனே அப்படிலாம் நினைக்கிறீங்களா? கரெக்டு. இதுதான் பேங்க்குக்கு அதை தான் வேணும். ஓகே, உங்களுக்கு லோன் கொடுக்குறது என்ன பேங்க்குக்கு? நான் சும்மாவா? அவனுக்கு அந்த வருமானம் வேணும்ல. இப்போது இதை விட ஒரு ஷாக்கிங் அவனுக்கு சொல்லட்டுமா? இப்போ இதை தான் சொல்ல போகிறது ஷாக்கிங். ஒருவேளை இந்த 13% நான் கட்டினேன்ல 8,200 அது எவ்வளோ வந்துச்சு? 91 லட்சம் வந்துச்சு. ஒருவேளை அந்த 100% 67,000 நான் எஸ்ஐபியாக போட்டிருந்தா, இங்கே பாருங்கள், 67,000 கொடுத்துட்றேன். ஓகே, 13% கொடுத்துட்றேன். கிட்டத்தட்ட 7 கோடி மேடம். 7 கோடி மேடம். உங்கள் வீடு 7 கோடிக்கு இப்போ தேருமா சொல்லுங்கள்? உங்கள் வீடு 7 கோடிக்கு தேருமா? சென்னையில் வருமா? நீங்கள் வாங்கின 75 லட்ச ரூபா கடன் வாங்கினீங்க, 80 லட்ச ரூபாய்க்கு 89 லட்சத்துக்கு நீங்கள் வந்து வட்டி கட்டினீங்க, மொத்தமாக சேர்த்து 1,62 லட்சமாக ஆயிடுச்சு. ரைட்டா? இப்போது அதோட விலை, அந்த வீட்டு விலை எவ்வளோ இருக்கும் 20 வருஷம் கழிச்சு? என்ன தெரியுமா இருக்கும்? 20% டெப்ரிசியேஷனில் போய்டும். தேய்மானத்தில், வீட்டின் தேய்மானத்தில், நிலத்தில் அப்படியே இருக்கும். யூடிஎஸ் உங்களுக்கு 200 தானே மேடம் கிடைக்குது, 300 தானே மேடம் கிடைக்குது யூடிஎஸ் ஃப்ளாட்டில். கரெக்டு தானே? பெரம்பூரில் ஃப்ளாட் இருக்குது, நான் இருக்கிற இடத்துல பெரம்பூரில் ஃப்ளாட் இருக்குது, 1 கோடி ரூபா. யூடிஎஸ் 300. அப்போது அந்த எண்டு உங்களோட நிலத்துக்கு தான் வேல்யூ. அந்த நிலம் 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் சொல்லுங்கள் மேடம்? 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸ்கொயர் ஃபீட்டு 10,000 வச்சுக்கோங்க, 15,000 வச்சுக்கோங்க. 300 ஸ்கொயர் ஃபீட்டு கிடைக்கும். டெப்ரிசியேஷன் ஆகிடுச்சு. வீடு இனிமேல் யாரும் பார்க்க மாட்டான். நிலத்துக்கு காசு தரேன் சார், வீட்டுக்கு வேணால் கூட ஒரு 5 லட்ச ரூபா தரேன் சார் அப்படிமா. ஆனால் இந்த எஸ்ஐபியில் 67,000 நான் போட்டிருந்தா 7 கோடி மதிப்பு. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு வீடு வாங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான இதான்னு நீங்கள் பார்க்கணும். ஆனால் ஒரு மனிதன் வாழ்வதற்கு வேணும். இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை உறுதியாக ஒரு மனிதனுக்கு வேணும். ஒரு வீடு. 2வது வீடு, ஒரு நிலமோ, அடுத்த 2வது வீடை நான் வந்து முதலீடுன்னு நினச்சேன்னா அதை விட ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கு வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. இதுக்கு மேலே எடுத்துக்காட்டு சொல்லவே முடியாது, சொல்லிட்டேன். அதே 67,000 13%க்கு நான் 20 வருஷத்துக்கு நான் விட்டேன்னா 7 கோடி. அந்த 67,000 13% விட்டாலே உங்கள் இஎம்ஐ உங்களுக்கு வந்துடும். இப்போது 2 கணக்கு உங்கள்கிட்ட. முதல்ல உங்கள் கணவர்கிட்ட சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட 13% கோடு வேர்டு 13, அந்த கோடு வேர்டு 13 இப்போ லோன் போயிட்டு இருந்தாலும் பண்ணுங்கள். லோன் இனிமேல் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் இதை பண்ணுங்கள். தயவு செஞ்சு 2வது வீடு முதலீடுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அது மிகப்பெரிய தவறு, முதலீட்டு தவறு, நிதி தவறு. இந்த சீக்ரெட் கோடை சொல்லதாங்க இந்த காணொளி. சீக்ரெட் 13%. அப்போ இந்த 13%ங்கிற இந்த கோடு வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒருத்தர் லோன் கட்ட போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, உங்கள் கணவர்கிட்ட சொல்லிடுங்க அந்த 13%, அந்த சீக்ரெட் கோடு 13ன்னு சொல்லிடுங்க. சீக்ரெட் கோட் 13. லோன் எடுக்க போகிறவங்க, லோன் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அவங்களும் அந்த சிஸ்டர்ஸும் அந்த மேடமும் அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லுங்கள், சீக்ரெட் கோட் 13 சொல்லிடுங்க. ரைட்டா? பிளான் இருக்கிறவங்க, இனிமேல் ஃப்யூச்சரில் நான் வந்து எதாவது பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த சீக்ரெட் கோட் 13யும் ஞாபகம் வச்சுங்க. இல்லத்தரசிகளுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.